ஒரே நட்சத்திரத்தில் திருமணம் செய்யலாமா? அனைவருக்கும் வணக்கம். ஒரே நட்சத்திரத்துல திருமணம் செய்யலாமா அப்படின்னா, ஆணும் பெண்ணும் ஒரே நட்சத்திரத்துல திருமணம் செய்யலாம்னா, அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல தசாசந்தின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஆணும் பெண்ணும் மக நட்சத்திரத்திலே பிறக்குறாங்க. இல்லன்னா ஒரு சுக்கிரனோட நட்சத்திரம், அதாவது பரணியில பிறக்குறாங்கன்னு வச்சுப்போமே. பரணின்றது ஒருத்தர் 1ஆம் பாதத்துல பிறக்குறாரு, ஒருத்தர் 3ஆம் பாதத்துல பிறக்குறாரு. பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட தசை ஒருத்தருக்கு முன்னும் பின்னுமா இருக்கு. அப்போ ஒருத்தரோட தசை முடியும்போது, ஒருத்தருக்கு இந்த தசையே நடக்கும். அது 4, 8, 12க்குள்ள வந்துரும். திருமண வாழ்க்கை நல்லா இருக்காதுன்றது சொல்லுவாங்க. அது உண்மதான். ஒரே நட்சத்திரத்தில மேக்ஸிமம் நீங்க அவாய்ட் பண்ணுங்க திருமணத்த. ஒரே நட்சத்திரமா இருந்து லக்னம், கொடுப்பனைகள்லாம் நல்லா இருந்துச்சுன்னா, ஓரளவுக்கு பிரச்சனை குறையும். ஆனா ரொம்ப சுபிக்ஷமா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கும். அதே மாரி இப்போ பரணி நட்சத்திரம்னு சொன்னேன், சுக்கிர தசைன்னு சொன்னேன். அந்த சுக்கிர தசையில பிறந்தவங்க ஒரு 35 வயசு வரும்போது, அப்பவும் ஒருத்தர் சூரிய தசை, சந்திர தசை முடிஞ்சு, இல்ல செவ்வாய் தசை நடக்குதுன்னு வச்சுப்போமே. 2 பேருக்கும் அந்த முரண்பாடான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும் அந்த தசை ரீதியா. தசையோட நட்சத்திர தொடர்பு மூலமா இல்ல. நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அது பாவத்துல 4, 8, 12ஆவோ, இல்ல 3, 7, 11ஆவோ ஒருத்தரோட தசை ஒருத்தருக்கு முன்ன பின்ன இருக்கிறதுனால, ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. ஒருத்தரோட சொல்லு தான் இவங்க தான் அப்படின்ற மாரி இருக்கும். அது அந்த அளவுக்கு சுபிக்ஷமா இருக்காது அந்த ஒரு விஷயம் மட்டும். அதனால லக்னம், மத்த விஷயங்கள் நல்லா இருந்து, இது மட்டும் கொஞ்சம் அது என்னன்றது டீப்பா ஒரு ஜாதகத்தையும் பார்த்து தான் நம்ம 100% அதில முடிவு எடுக்க முடியும். வீடியோ தொடர்ச்சியா பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.